சிவகங்கையில் மகளிர் சுய உதவிக்குழு பெண்களை ஏமாற்றி பண மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் குவிந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் மதுரை சுற்றியுள்ள மகளிர் சுய உதவிக்குழுவைச் சேர்ந்த பெண்களுக்கு தனியார் நிதி நிறுவனங்கள் கடன் தர முன்வந்த நிலையில் மகளிர் குழு ஒருங்கிணைப்பாளர் செல்வராணி என்பவர் அவற்றை பெற்று மோசடி செய்துள்ளார். கடனை தான் செலுத்திக் கொள்வதாக கூறி நம்பிக்கை அளித்து தலைமறைவானார். இதனிடையே தனியார் நிதி நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட பெண்களிடம் கடன் தொகை செலுத்த கூறியுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மகளிர் சுய உதவிக்குழு தலைவி செல்வராணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். நாங்கள் என்னென்னா எங்கள் ஊர் சம்மந்தப்பட்டவங்க 30 பேர் லோன் வாங்கி செல்வராணி இந்த இருக்காங்க செல்வராணி வீரகுமார் இவங்கள்ட்ட கொடுத்தோம். அவங்களுக்கு யாருக்குமே இன்னும் ஒரு டியூ கூட கட்டாமல் அந்த அம்மா வாங்கிட்டு ஏமாற்றிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. வாங்கினவங்க எங்களோட ஆதார் அட்டை ஐடியை வச்சு வாங்கி நாங்கள் அவங்க மேலே கொடுத்ததுக்கு நீங்கள் தானே உங்கள் பேரில் தானே இருக்குது, நீங்கள் தான் எங்களுக்கு பணத்தை கட்டணும்னு வந்து நிற்கிறாங்க. எங்களால் கட்டுற அளவுக்கு நாங்கள் இங்கே இருக்க யாரும் அந்தளவுக்கு வசதி இல்லை. முட்டாள்தனமாக நாங்கள் எடுத்து கொடுத்துட்டோம். ஆனாலும் இப்போ எங்கள் வீட்டில் யாரும் தொல்லை பண்ணாத அளவுக்கு ஆட்சியர்களை நடவடிக்கை எடுக்கணும்.